மாண்புமிகு ஷெகன்ஷா அவர்களை நான் சந்திக்க வேண்டும். ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும். இல்லை இல்லை, இப்பொழுது சந்திக்க முடியாது. ஷெகன்ஷா மந்திரிகளோடு ஒரு முக்கியமான விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்களை அனுமதிப்பது இயலாத காரியம். ஆதாப் மகா மந்திரியாரே. ஆதாப், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அடிமை ஷெகன்ஷாவை சந்திக்க விரும்புகிறாள். தற்சமயம் அதற்கு வாய்ப்பில்லை. தாசியே, விசேஷ ராணியிடமிருந்து ஷெகன்ஷாவிற்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா? ஆம் மகா மந்திரியாரே. சரி, நீ ஒன்று செய். உன்னுடைய செய்தியை இவரிடம் தெரிவித்து விடு. ஷெகன்ஷா அவர்களின் விவாதம் முடிந்த பிறகு இவர் சென்று செய்தியை தெரிவித்து விடுவார். அப்படியே விசேஷ பேகம் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், இன்று இரவு நதியில் அவருடன் படகு சவாரி செய்ய விரும்புகிறாராம். எனவே ஷெகன்ஷாவிற்காக காத்திருப்பதாக அவர் கூறினார். நான் வருகிறேன். இந்த தகவல் மாண்புமிகு ஷெகன்ஷாவிடம் தெரிவிக்கப்படும் ஹுசூர். விசேஷ பேகம், பேகம் ஜோதா ஷெஹன்ஷாவின் உயிரை காப்பாற்றியதால் பேகம் ஜோதா உண்மையில் ஷெஹன்ஷாவின் முக்கிய ராணி ஆகிவிட்டார். ஆகையால் தான் இவ்வாறெல்லாம் செய்தி கூட அனுப்ப ஆரம்பித்து விட்டார். சரியாக சொன்னீர்கள் மகா மந்திரியாரே. ஜோதா பேகம் அதற்கு தகுதியானவர் தானே? நமது ஷெகன்ஷாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் மரணத்தோடு போராடி இருக்கிறார். ஆம், உயிர் என்றால் விளையாட்டு பொருளா? ஷெஹன்ஷாவின் உயிர் என்றால் சொல்ல வேண்டுமா? ஆகவே ஷெஹன்ஷாவுடைய இந்த முக்கியமான பேகம், பேகம் ஜோதா அவர்களின் தகவலை தெரிவித்து விடுங்கள். உத்தரவு ஹுசூர். ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஹுசூர், நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் இருக்கும்போது விசேஷ பேகம் செய்தியை ஒரு அடிமை எடுத்து வந்தால், உங்களுடைய இந்த விசேஷமான பேகம் மிகவும் அறிவாளி. ரஹீம், என்ன இது? நீ என்னை சின்னம்மா என்றுதானே அழைப்பாய்? அது என்ன விசேஷ பேகம்? நீங்கள் விசேஷ பேகம் என்று இன்றுதான் என்னுடைய அம்மா கூறினார், அதான் சொன்னேன். என்ன செய்தி கூறுங்கள். ஜோதா பேகம் தங்களோடு நதியில் சவாரி செய்ய விரும்புகிறார். ஆகையால் இன்று இரவு உங்களுக்காக அவர்கள் காத்திருப்பார்களாம். ஜோதா பேகத்திற்கு நான் கூறுவதை தெரிவித்து விடுங்கள். இன்றிரவு படகு சவாரி செய்ய நான் அவருக்காக காத்திருப்பேன் என்று கூறுங்கள். நமக்கு சாதகமாக அரசியலில் காய்களை நகர்த்துவதற்காக என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டியுள்ளது. என்ன ஜோதா, இன்று ஷெஹன்ஷாவுடன் இரவு படகு சவாரியா? இன்று காதல் மழை பொழிய போகிறது. இப்பொழுதெல்லாம் உனக்கு வாய் நீண்டு விட்டது மோதி. ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறாய். ஷெஹன்ஷா அழைத்திருக்கிறார், நான் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு முன்பும் நான் அவரோடு படகு சவாரி செய்திருக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆமாம், பெரிய விஷயம் அல்ல. பெரிய விஷயம் என்னவென்றால் ஷெஹன்ஷாவை உனக்கு அழைப்பு விடுத்ததுதான். எவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஷெஹன்ஷாவும் ஜோதாவும், அதுவும் இரவில் படகு சவாரி கூறுவது சரிதானே? அவ்வளவு விளக்க உரை ஒன்றும் தேவையல்ல. ஏதாவது முக்கிய வேலையாக இருக்கும். உன்னுடன் முக்கிய வேலையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் தர்பாரில் கலந்து பேசலாமே. இரவு படகு சவாரிக்கு எதுக்காக அழைக்க வேண்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எதற்கென்று நான் அறிவேன். ஷெஹன்ஷாவின் இதயம் உனக்காக துடிக்க ஆரம்பித்து விட்டது. உன்னுடன் தனிமையில் பொழுதை கழிப்பதற்கு அவர் விரும்புகிறார். அதற்கான காரணம் தான் இந்த யாத்திரையும் படகு சவாரியும். ஆனால் நீதான் அவர் கூற வருவதை புரிந்து கொள்வதே இல்லை. மிக தெளிவாக உனக்கு அனைத்தும் புரிகிறதல்லவா மோதி? எனக்கு கோபம் வருவதற்குள் இங்கிருந்து சென்று விட. செல். சரி ஜோதா. ஷெஹன்ஷா அவர்கள் படகு சவாரி செய்ய என்னை அழைத்திருக்கிறாரா? மாஷா அல்லாஹ், தாங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தால் அந்த நிலவே வெட்கம் கொண்டு விடும். மிகவும் புகழாதே ஹோஷியார். என்ன இது மோதி? ஏன் இந்த வஸ்திரங்களை எடுத்து வைத்திருக்கிறாய்? எதற்காக என்றால், இன்று நீ அழகாக தென்பட வேண்டும் அல்லவா? ஷெஹன்ஷாவை உன்னை பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார்.
ஷெஹன்ஷா என்னை அழைத்தால் என்ன, நீ என்னை பொம்மையைப் போல் அலங்கரிப்பாயா? ஏன் கூடாது? முக்கியமான நாளாயிற்றே. நிலா வெளிச்சத்தில் படகு சவாரி செய்யும் பொழுது நீ அழகாக தெரியவில்லை என்றால் பிறகு எவ்வாறு ஆனந்தம் இருக்கும் கூறு? இல்லை மோத்தி, நான் அலங்கரித்துக் கொள்ள மாட்டேன். மனதில் ஒன்று, உதட்டில் வேறொன்று. உள்ளே ஆனந்தமாக இருந்தாலும் வெளியே காட்டிக் கொள்ள மாட்டாள். மோத்தி, நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி ஜோதா. வா, வந்து என்ன ஆடை உடுத்திக் கொள்ளப் போகிறாய் என்று பார். இல்லை மோத்தி, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே அவர் முன் தோன்றுகிறேன். தேவையில்லாமல் அதிகமாக அலங்கரித்துக் கொள்வது எனக்கு பிடிக்காது. ஆனால் செயின்ஷாவிற்கு பிடிக்கும். இல்லை மோத்தி, அலங்கரித்துக் கொள்ள பிடிக்கவில்லை. அப்படியா? கண்ணன் மீது சத்தியம் செய்து கூறு, உனக்கு உண்மையில் அலங்கரித்துக் கொள்ள பிடிக்கவில்லை. கூறு. மோத்தி, உன் குறும்பு அளவே இல்லாமல் போகிறது. எப்படியாவது ஒப்புக்கொள்ள வைத்து விடுவாய். உண்மைதான். இது நன்றாக இருக்கிறது. நிச்சயமாக ஹுசூர். ஹுசூர், இது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. மங்கையரை வசப்படுத்தும் சக்தி இதற்கு உள்ளது என்று கூறுவார்கள். ஏன் இப்படி குறுக்கே வருகிறாய்? இல்லை ஹுசூர், ஆவல் மிகுதியால் அவ்வாறு நடக்கிறேன். ரேஷம், ஒன்றுமில்லை ஹுசூர், ஆவலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் கண் கொள்ளாத காட்சியாக இருக்கும். 2 பேகங்களும் சேர்ந்து பாட்ஷாவுடன், அதுவும் ஒரே படகில். இருவர் அல்ல, ஒருவர்தான். ஒருவரா? ஆம் ரேஷம், ஒரு பேகம்தான். ஆனால் ஹுசூர், ஜோதா பேகம், ருக்கையா பேகம் இருவருமே பாட்ஷாவுடன் செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதெல்லாம் புரிந்திருந்தால் என்னுடைய இடத்தில் நீ இருப்பாய், மகா மந்திரியாக. என்னுடைய அடுத்த திட்டம், பேகம் ஜோதா ஜலாலுடன் சேர்ந்து ருக்கையா வருவதற்கு முன்பு படகில் சவாரி செய்ய வேண்டும். ஆனால் தங்களுக்கு தான் ஜோதாவை பிடிக்காதே. வெறுக்கிறேன், வெறுத்துக் கொண்டேதான் இருப்பேன். இதே விருப்பைத்தான் பேகம் ருக்கையா மனதிலும் வளர்க்கிறேன். ஆகையால் தான் இந்த ராஜபுத்திரி ஜலாலுடன் செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தன் கணவனும் அந்த ராணியும் படகில் செல்வதை ருக்கையா பார்த்தால் கோட்டையில் உள்ள பீரங்கிகள் தன்னாலேயே வெடிக்கும். அதில் எரிந்து சாம்பலாகி போவாள் பேகம் ஜோதா. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த ராஜபுத்திரி ஸ்திரீ ஏன் தன் அறையிலிருந்து வெளியே வரவில்லை? இந்த பெண்கள் தயாராவதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள்? நேரத்திற்கு தயாராக மாட்டார்கள் இந்த வீணாய் போனவர்கள். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை மகா மந்திரியாரே. நீங்களே எதற்காக அவரை ஷெஹன்ஷாவுடன் சேர்த்து வைக்கிறீர்கள்? நீங்கள் ஏதோ உதவி செய்வது போல் தான் தோன்றுகிறது. உதவி செய்பவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆகிவிட மாட்டார்கள் ரேஷம். ருக்கையா பேகம் வருவதற்கு முன்பாகவே பேகம் ஜோதா ராஜாவுடன் செல்ல வேண்டும். அதுதான் என் திட்டம். ஒருவேளை இவள் வருவதற்கு முன்பாக அவள் வந்துவிட்டால் பீரங்கி வெடிப்பதற்கு பதிலாக மழை பெய்தது போல் ஆகிவிடும். இந்த ஜோதா ஏன் வெளியே வரமாட்டேன் என்கிறாள் என்று எனக்கு தெரியவே இல்லை. வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார். உனக்கு என்ன மாலை கண்ணா? கண் முகத்தில் உள்ளதா இல்லை முதுகில் உள்ளதா? வாயை மூடு. யா அல்லாஹ், என்ன இது? எதற்காக இந்த ருக்கையா தன் அறையிலிருந்து முதலில் வந்தாள்? ஏன் பேகம் ஜோதா இன்னும் வரவில்லை? பேகம் ருக்கையாவை தடுத்தாக வேண்டும். ஏதாவது செய்தாக வேண்டும். ஆதாப் பேகம் ருக்கையா. ஆதாப். யா மாஷா அல்லாஹ். எங்கே செல்வதற்கு தயாராகி விட்டீர்கள் ருக்கையா? நான் தான் தங்களிடம் கூறினேனே, ஜலாலுடன் சேர்ந்து படகு சவாரி செய்ய இருக்கிறேன் என்று. ஆகையால் தான் நான் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மிக மிக மகிழ்ச்சி பேகம் ருக்கையா. மாஷா அல்லாஹ், உங்களுடைய பயணம் ஆனந்தமாக அமையட்டும். என்ன விந்தையாக இருக்கிறது? வெறும் கையை வீசிக்கொண்டு செல்கிறீர்களே. ஏன்? நான் அனைத்து ஏற்பாடுகளையும் அகத் அலி முர்திஜா, குஷ்பேகி நியாசிகான் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். மிக்க மகிழ்ச்சி. தவறாக நினைக்காதீர்கள், நான் ஒன்று உங்களிடம் கூறுகிறேன். படகு சவாரி செய்வதற்காக ஷெஹன்ஷாவை தாங்கள் அழைத்தீர்கள். அழகான இரவு, அருமையான பயணம், அதுவும் ஷெஹன்ஷாவோடு சேர்ந்து. உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு பரிசு எதுவும் இல்லையா? இது உங்கள் பெருமைக்கே இழுக்கு சேர்க்காதா?
இந்த அழகான இரவை மேற்கொண்டு அழகு சேர்ப்பதற்காக ஒரு அழகான பரிசை எடுத்து செல்லுங்கள். ஷெஹன்ஷா மகிழ்ச்சி அடைவார். நிச்சயமாக நீங்கள் கூறுவது உண்மைதான். நான் ஜலாலுக்காக ஒரு அழகான பரிசை எடுத்து செல்ல வேண்டும். ஆம், நான் என்ன பரிசு கொடுத்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வேண்டுமென்றால் பாருங்களேன், எனது பரிசு அவருக்கு நிச்சயமாக பிடிக்கும். இதை எனக்கு நினைவூட்டியதற்கு மிக்க நன்றி. நல்ல வேளை வந்தாய் ஜோதா. மிகவும் அற்புதம். இனி வெடிக்கும் பார் புரட்சி. அன்பு ஆக்ரோஷமாக போகிறது. இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா ஹோஷியார்? ஏதாவது விலை உயர்ந்த நகை இருக்கலாம் அல்லது வைரமே இருக்கலாம். ஹோஷியார், முட்டாள்தனமாக பேசுவதே உன் வேலையாக போயிற்று. நான் எனது ஜலாலுக்கு கேவலம் நகையா தருவேன்? இது அதைவிட மிகவும் உயர்ந்த பரிசு. சுபானல்லாஹ், இவ்வளவு விலை உயர்ந்த தாயக்கட்டைகளா? இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. ஒரு புறம் பேரழகு, இன்னொரு புறம் விலை உயர்ந்த பரிசு. ஷெஹன்ஷா இதை பார்த்தால் உங்களிடம் அடிமையாகி விடுவார். சரி வா, அவர் மயங்குவதை நாம் நேரில் சென்று பார்ப்போம். நான் புறப்பட தாமதமாகி விடவில்லையே. ஷெஹன்ஷா இந்நேரம் கோபமாக இருப்பார். அவரை காக்க வைப்பது அவ்வளவு நல்லதல்ல. மோதி, ஷெஹன்ஷாவை இவ்வாறு காக்க வைப்பது தவறல்லவா? இதில் தவறொன்றும் இல்லை ஜோதா. விசேஷ பேகம் தயாராவதற்கு சிறிது நேரம் பிடிக்கும் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். இந்த வஸ்திரத்தை அணிந்து கொள், இப்படி அலங்கரித்துக் கொள் என்று என் நேரத்தை நீதான் வீணடித்து விட்டாய். ஆதாப். என்னாயிற்று பேகம் ருக்கையா? இன்னும் புறப்படவில்லையா? நீங்கள் அவருடைய சிறு வயது தோழிதான். ஆனால் அவர் ஒரு ஷெஹன்ஷா ஆயிற்றே. ஷெஹன்ஷாவை இவ்வாறு காக்க வைப்பது சரியானது அல்ல ருக்கையா. இல்லை மகாமங்கா, நான் இப்பொழுது புறப்பட்டு விட்டேன். ஹுதாஃபிஸ். வா. என்னுடைய ஆலோசனையை ஏற்றதற்கு நான் தான் சலாம் வைக்க வேண்டும். பேகம் ருக்கையா, இவ்வளவு மகிழ்ச்சியுடன் பரிசை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் அல்லவா? அவ்வளவு வேதனையுடன் திரும்பி வரப்போகிறீர்கள். ஷெஹன்ஷாவை இவ்வாறு காக்க வைப்பது சரியானது அல்ல ருக்கையா. இல்லை மகாமங்கா, நான் இப்பொழுது புறப்பட்டு விட்டேன். ஹுதாஃபிஸ். வா. என்னுடைய ஆலோசனையை ஏற்றதற்கு நான் தான் சலாம் வைக்க வேண்டும். பேகம் ருக்கையா, இவ்வளவு மகிழ்ச்சியுடன் பரிசை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் அல்லவா? அவ்வளவு வேதனையுடன் திரும்பி வரப்போகிறீர்கள். எதற்கு இவ்வளவு சிப்பாய்கள்? தங்களுடைய பாதுகாப்பிற்காக தான் ஷெஹன்ஷா. என்னுடைய பாதுகாப்பிற்காகவா? ஏன்? என்னை நான் தற்காத்துக் கொள்ள மாட்டேனா? அப்படி இல்லை ஷெஹன்ஷா, ஆனால் மகாமந்திரியுடைய கட்டளை. ஆகையால் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பெரியம்மா எப்போதும் என்னை பற்றி தான் கவலை. போகட்டும், அனைவரும் திரும்பிச் செல்லுங்கள். இது எனது கட்டளை. சீக்கிரம் வா ஹோஷியார். ஷெஹன்ஷா அவர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஜலாலுடன் தனிமையில் நேரத்தை கழிக்க எத்தனை நாட்களுக்கு பிறகு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் அந்த ஜோதாவின் தொல்லை இல்லாமல். உங்களுக்கு மிகவும் அற்புதமான மூளை மகாமந்திரியாரே. எப்படித்தான் தாங்கள் இவ்வாறெல்லாம் யோசிக்கிறீர்களோ? அடுத்தது என்ன நடக்க போகிறது? உன்னிடம் மூளை இருக்கிறது அல்லவா?
அவ்வப்பொழுது அதையும் சற்று பயன்படுத்திப்பார். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கும், பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஒரு புறம் ருக்கையா பேகம், இன்னொரு புறம் ஜோதா பேகம், இருவரும் ஷெகன்ஷாவுடன் படகில் இருப்பார்கள். ஆனால் தாங்கள் என்னவோ இவர்களில் ஒருவர் தான் படகில் இருப்பார்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் ஒருவர் நிச்சயமாக தோற்பார். ஒருவேளை அவ்வாறு நடந்தால் ருக்கையா பேகம் மட்டும்தான் மிஞ்சுவார். ஆனால் அவருடைய அறிவு இருக்கிறதே, மிகவும் ஆபத்தானது. நீ என்ன பிறப்பிலேயே முட்டாளா? நீ உன் மூளையை எப்பொழுதுமே உபயோகிக்க மாட்டாயா? நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன். இனி அந்த பேகம் ருக்கையா ஜோதாவுடன் சேர்ந்து படகில் சவாரி செய்ய ஒப்புக்கொள்வாளா, இல்லை ஜோதா பேகத்திடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜலாலை செல்ல அனுமதிப்பாளா என்று பார்க்க வேண்டும். பாவம் பேகம் ருக்கையா. பேகம் ஜோதாவின் முன்பு அந்த ருக்கையா என்னை அவமானப்படுத்தி விட்டாள். இப்பொழுது அதற்கு அனுபவிக்கிறாள். ஆஹா 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 ஆஹா, இங்கு எனது தாய் ஆனந்தத்தில் திளைத்திருக்க, அங்கு அவரின் மகன் ஆதம் கான் அனைவரின் முன்பாக அவமானப்பட்டு விட்டான். அப்படி என்ன அவமானப்பட்டு விட்டாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? அறியாதது போல் பேசுகிறீர்களே. நான் வகித்த பதவியை என்னிடமிருந்து பிடுங்கி அந்த பீர் முகமதிடம் ஒப்படைத்து விட்டார்களே தாய். என்ன? ஆமாம் தாயே, ஆமாம். ஆதகம், நீ கூறுவது உண்மையா? நான் கூறுவது முற்றிலும் உண்மை தாயே. இனி நான் அந்த பீர் முகமது முன்னிலையில் மண்டிகிட வேண்டும். அவன் கட்டளையை பின்பற்ற வேண்டும். அந்த சுபேதார் பீர் முகமதிற்கு நான் சலாம் செய்ய வேண்டும். எனது தாயார் மகா மந்திரி ஆயிற்றே, இனி நான் ஆதிக்கம் செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் தனது மகனின் பதவி பறிபோனது கூட அந்த தாய்க்கு தெரியாமல் போய்விட்டதே. இதில் தவறு யாருடையது ஆதகம்? பதவி கிடைத்தால் அதை உபயோகிக்கவும் தெரிய வேண்டும். உன்னை ஆக்ராவை விட்டு புறப்படு என்று ஜலால் பல முறை கூறியிருக்கிறான். ஆனால் நீயோ ஆக்ராவை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. என்னை இவ்வாறு குற்றம் கூறிக்கொண்டே இருப்பீர்களா, அல்லது ஏதும் உபாயம் கூறுவீர்களா? ஆதகம் கான், நீ என்னுடைய மகன். அதனால் உன் நலனை பற்றி மட்டும்தான் நான் கூறுவேன். அதற்காக ஜலாலுடைய முடிவுகளை நான் எப்பொழுதும் எதிர்க்கவே மாட்டேன். இனி நீதான் ஏதாவது செய்ய வேண்டும். உன் சாமர்த்தியத்தையும் அறிவையும் நீ பயன்படுத்த வேண்டும். இதை கூறுவதற்கு சுலபமாக இருக்கிறதல்லவா? எந்த பதவியும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் நமது ஆதிக்கத்தை காட்டுவதென்பது சுலபமான காரியம் அல்ல தாயே. உன்னை விட அந்த பீர் முகமதே திறமையானவன் என்று ஜலால் நினைத்தான் அல்லவா? அதே ஜலால் முன்பு நீ பீர் முகமதை விட திறமையானவன் என்று நிரூபித்து காட்டு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆதாம், என்ன புரிந்துவிட்டதா? இது நான் உன்னிடம் வைக்கும் விண்ணப்பம், உன் தாய் உன்னிடம் வைக்கும் கோரிக்கை என்று நினைத்துக்கொள். அந்த குதாவிற்காக உன் கோபத்தை நீ கட்டுப்படுத்து. இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் உன் கோபமே உனக்கு எதிரியாகிவிடும் ஆதகாம். அப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இவ்வளவு நேரம் காக்க வைத்த பிறகு ஒரு வழியாக வந்து விட்டார்கள். தங்களை காக்க வைத்ததற்கு என்னை மன்னியுங்கள் ஷென்ஷா. இருக்கட்டும், பரவாயில்லை. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஏனென்றால் இன்று முதன்முறையாக காத்திருப்பதில் இருக்கும் ஆனந்தத்தை நான் தெரிந்து கொண்டேன். பரவாயில்லை, வாருங்கள். படகு தங்களுக்காக காத்திருக்கின்றது. ஹோஷியார், நாம் ஏன் இன்னும் சென்றடையவில்லை? இதோ பேகம் சாஹிபா, வந்து விட்டோம்.
இந்த பல்லக்கில் யார் இங்கு வந்திருப்பார்கள்? எனக்கு தெரியாமல் யார் இதில் வந்திருப்பார்கள்? வாருங்கள். ஜோதா பேகம், அவள் இங்கு என்ன செய்கிறாள்?